புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா இருக்கும் திசை நோங்கி வணங்கி சிறப்பு வாய்ந்த இந்த பொதுக்குழு கூட்டத்தில் என்னை கருத்துரை வழங்க அழைத்தமைக்கு நம் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் வருங்கால தமிழகம் அண்ணன் அவர்களை மீண்டும் ஒரு நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். நான் 2016 சட்டமன்ற உறுப்பினர் புரட்சி தலைவி அம்மா இருக்கிறப்போ 133 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தோம். அம்மா இறந்த பிறகு 122 சட்டமன்ற உறுப்பினர்கள் சின்னம்மா முதலமைச்சர் ஆக்கணும்னு சொல்லி 122 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தோம். அதுக்கப்புறம் 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்முடைய சார் பின்னாடி சார் ஒரு அரசியல் வியூகம் பண்ணாரு. ஒரு 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் கூட இருந்தோம். அதுல என்ன நடந்தது அதை மக்கள் மத்தியில சொல்றதை விட நம்ம பொதுக்குழு உறுப்பினர்கள் இவர்கள் மத்தியில சொல்றது நான் ஆசைப்படுறேன். நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஒரு அரசியல் சாணக்கியர், ஒரு அரசியல பார்க்கிற ஒரு பெரிய சாணக்கியர். 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்க பதவிக்காலம் தனபால் அவர்கள் எடுத்தார். எடப்பாடி பழனிசாமி சார் ஆர்கே நகர்ல நின்றாரு, சட்டமன்ற உறுப்பினர் ஆனார். ஒரு நாள் சார் கார்ல போயிட்டு இருக்கப்போ நான் அந்த கார்ல இருந்தேன். அசம்பிளிக்கு போறார். அப்ப சார் சொன்னார், ஏ முருகன், நான் மட்டும் சட்டமன்ற உறுப்பினரா போறேன், நீங்க எல்லாம் வெளியே நிக்கிறீங்க, வருத்தமா இருக்கானார். சொல்லிட்டு சிரிச்சார். சார் என்ன சார் இப்படி சொல்றீங்களா சார் சொல்லிட்டு சிரிச்சார். இல்ல முருகன் சும்மா சொன்னான்னு. சார் மனசுல எவ்வளவு ஆழமாக பதிந்திருந்தால் இந்த 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளியே நிக்கிறாங்க, வெளியே சொல்லல சார். அதுல ஒரு அசம்பாவிதம், அதுல ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு நடந்தது. ஆர்கே நகர்ல சார் போட்டியிடுறார். ரெட்டலை சின்னத்தில் நின்றார். ரெட்டலை முடக்கிட்டாங்க. சார் வீட்டில் ஒரு மீட்டிங் நடக்குது. எல்லா அமைச்சர்களும் இருக்காங்க. நல்ல அரசியல் சாணக்கியம் நம்மளுடைய பொதுச் செயலாளர். நல்ல பாருங்க, இதை எல்லாம் ஒரு மீட்டிங் நடக்குது. அத்தனை சட்டமன்ற அதாவது அமைச்சர்கள் மட்டும் இருக்காங்க. 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தோம். நானும் அண்ணன் வெற்றிவேலும் தான் இருந்தோம். அதுல முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பிதுரை அவர்கள், அவரது அண்ணன் சொல்றார், நம்ம பொதுச் செயலாளர், நம்ம இந்த தேர்தலில் சுயாட்சியில் தான் நிக்க போறோம், சுயாட்சி சின்னத்தில் நிக்க போறோம், தம்பிதுரையை கூப்பிடுங்க அப்படின்னு கூப்பிடுறார். தம்பிதுரை அப்பதான் பிளைட் இறங்கி வந்துட்டு இருக்கிறார். பக்கம் வந்துட்டாருன்னு சொல்றாங்க. சரி, தம்பிதுரை ஒரு ஆலோசனை கேட்பாரு, தம்பிதுரை கிட்ட ஒரு சீனியரா இருக்காரு, கேட்பாரு நான் நினைச்சிருந்தேன். அப்போ சார் வந்த உடனே, நாளைக்கு நீங்க தலவாய் சுந்தரம் 2 பேரும், அவர் டெல்லி பிரதிநிதி, இந்த 2 பேரும் நம்ம சுயாட்சி சின்னத்தை நாளைக்கு போய் டெல்லியில கொடுத்துருங்க அப்படின்னு நம்ம பொதுச் செயலாளர் அவர்கிட்ட சொல்றார். தம்பிதுரை என்ன சொல்றாரு அதுக்கு, இல்ல சார் இந்த தேர்தலை நம்ம புறக்கணிச்சிடலாம் அப்படின்னு சொல்றார். தேர்தலை புறக்கணிச்சிருந்தா நம்முடைய நிலை என்ன ஆயிருக்கும்? சார் அதை பத்தி பேசல. இல்ல அப்படியெல்லாம் இல்லைங்க தம்பிதுரை, நம்ம ஒரு சின்னத்தை தேர்ந்தெடுத்து அந்த சின்னத்தில் நிக்கணும். ஒரு வார்த்தையோட விட்டார். அவருடைய மனநிலை என்னன்னு தெரிஞ்சுன்னு விட்டார். தம்பிதனுடைய மனநிலை என்னன்னு தெரிஞ்சுக்கின்னு சார் விட்டார். இடைத்தேர்தலில் நாங்க எல்லாமே வேலை செய்ய போறோம். அந்த இடைத்தேர்தலில் போனா 10,000 ரூபாய் பணம் ஒரு ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்க கண்ணு முன்னாடியே. நான் போய் ரூம்ல போய் எம்எல்ஏ படுத்துட்டேன். சரி, இனிமேல் ஜெயிக்க முடியாதுன்னு. சார் சொன்னார், 40,000 ஓட்டுல நம்ம ஜெயிப்போம். வெற்றிவேலு இன்னும் 4-5 பேர் இருக்காங்க. அப்ப செந்தில் பாலாஜி, பழனியப்பன் இவங்க எல்லாம் இருக்காங்க. சொன்னார், அதே மாதிரி தான் ஜெயிச்சார். அரசியல் சாணக்கியம், அரசியலை எப்படி கொண்டு போகணுன்ற ஒரு சாணக்கியத்தனம். நாங்க 18 சட்டமன்ற உறுப்பினர்கள், 122 சட்டமன்ற உறுப்பினர்கள் கூவத்தூர்ல எங்களை தங்க வச்சிருக்காங்க. அந்த கூவத்தூர்ல சின்னம்மா முதலமைச்சர், ஆனா மத்திய அரசு ஏத்துக்கல. அதுக்கப்புறம் ஒரு முதலமைச்சரை நம்ம தேர்ந்தெடுக்கணும். அந்த முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிற ஒரு நிலை வருகிற பொழுது யார் முதலமைச்சர் பிக்ஸ் பண்றதுல நம்முடைய கழக பொதுச் செயலாளர் இருக்கார். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக பொறுப்பேற்றினாங்க. முடிஞ்சதாவது 22 சட்டமன்ற 18 சட்டமன்ற உறுப்பினர் இருக்கும்.
அதுலயும் சார் வந்து என்னென்ன பண்ணாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும், எங்களுக்கு தெரியும். அதுல எதுக்கு நான் அந்த கருத்தை நான் சொல்ல வரேன்னா, நம்முடைய இயக்கத்தில் இருந்தார். நான் பார்த்தது கூட இல்ல, அவரை சின்னம்மாவை பார்த்திருக்கேன், சாரை பார்த்திருக்கேன். பட் திவாகர்னு ஒருத்தர் இருக்கார். அந்த திவாகர் என்ன சொல்றாருன்னா, தனபால வந்து முதலமைச்சராக கொண்டு வந்தோம், நான் தான் முன்மொழிஞ்சேன். அந்த தனபால வந்து அந்த ரிசர்வ் தொகுதியில் இருக்கிற எம்எல்ஏங்களை ஏத்துக்கல. நான் ரிசர்வ் தொகுதி எம்எல்ஏ, என் கூட கதிர்காம் எம்எல்ஏ இருக்காரு, என் கூட ஏழுமலை எம்எல்ஏ இருக்கார், இங்க மேடையில இருக்கார், சுந்தர்ராஜ் இருக்கார். யாருக்கட்டையுமே அவரு தனபாலை முதலமைச்சரா கொண்டு வரணும் முன்மொழிவில் எங்களை பார்க்கவே இல்லை. 122 சட்டமன்ற உறுப்பினர்களை கட்டுக்கோப்பாக கொண்டு போய் இந்த ஆட்சி களையக்கூடாது என்பதில் முழு பங்கு வகித்தவர் நம்முடைய பொதுச் செயலாளர் அண்ணன் டிடிவி அவர்கள். ஒரு முதலமைச்சரை கை காட்டுறாங்க. நான் சாணிக்குத்தனன்னு சொன்ன பத்தியா, எந்த அரசியல்வாதியா இருந்தாலும் பதவி ஆசைப்பட்டு தான் அரசியலுக்கே போவாங்க, என்கொண்டு ஆர் முருகன் முதல் கொண்டு. ஆனா பதவியே வேண்டாம். இந்த இயக்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட இந்த இயக்கம், புரட்சி தலைவி அம்மாவால் வளர்க்கப்பட்ட இந்த இயக்கம் அழிந்து விடக்கூடாது, இந்த இயக்கம் கரைஞ்சி வரக்கூடாது என்பதற்காக கட்டுக்கோப்பாக 122 எம்எல்ஏகளை கொண்டு போய் ஆட்சி கலைக்காம ஒரு முதலமைச்சரை கையை காட்டி இந்த ஆட்சியை தக்க வைத்த பெருமை நம்முடைய பொதுச் செயலாளருக்கு இருக்கிறது. சரி, எடப்பாடி நல்லவர் தான் நம்ம பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்தார். ஏன் அவர் கெட்டவர் ஆனார்? அதையும் நான் சொல்லிடுறேன். அவர் கெட்டவர் ஆகிறதுக்கு காரணமே திவாகர் தான். அவர் என்ன பேசினார் தெரியுங்களா? இந்த இயக்கத்தை இந்த இயக்கம் 4-3 பிரியறதுக்கு காரணமே அவரு தான். நான் அவரை பார்த்ததே இல்லை. நான் அவர் மேல குறை சொல்லவெல்லாம் வரல. ஏன் தப்பான பதிவை வந்து தமிழ்நாட்டு மக்களை இந்த இயக்கத்துக்கு ஏன் தப்பான விஷயத்தை வந்து பதிய வைக்கிறீங்க? ஒரு டைம் சொன்னார் சார் வந்து ஒரு பேட்டியில சொன்னார், ஏங்க நீங்க வந்து நாங்க 18 எம்எல்ஏ போய் ஜனாதிபதி கவர்னரை பார்த்து பெட்டிஷன் கொடுக்கிறோம், ஆட்சியை கலைக்க சொல்லல, முதலமைச்சர் வேண்டாம் மாத்துங்கன்னு தான் கொடுத்தோம். 18 எம்எல்ஏவும் அதுக்கு தான் பதவி நீக்கம் பண்ணாங்க. சார பேட்டி கேட்கிறப்ப சார் சொல்றார், நீங்க முதலமைச்சர் வந்து எடப்பாடி வேணான்றீங்க, வேற யார பண்ணலாம், வேணா எடப்பாடி வேணா வந்து ஒரு முடிவெடுக்கட்டுங்க, தனபால கூட பண்ணலாமே அப்படின்னு சார் சொன்னதால ஒரு பேட்டியில கேட்டேன். ஆனா அவரு சொல்லவே இல்லை. எங்க பக்கம் 8 எம்எல்ஏ இருந்தோம், ரிசர்வ் தொகுதியில் இருந்த எம்எல்ஏ 18 பேர்ல 8 பேர் நாங்க இருந்தோம். ஆனா 132-33 பேர்ல எத்தனை பேர் இருந்தாலும் எனக்கு தெரியாது. ஏன்னா அதிமுக என்பது ஒரு ஜாதி கட்சியே கிடையாது, அது திமுக. இவர் சொன்ன பிறகுதான் நான் நினைக்கிறோம், ஒரு பட்டியலினத்தில் ஒரு ரிசர்வ் தொகுதி எம்எல்ஏவை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு அவர் சொன்னாரா, நாங்க யாரும் ஏத்துக்கலையா. இது எப்படி இருக்கு எங்களுக்கு சொல்லுங்க, எங்களை எப்படி வழிநடத்துறேன்? இது தவறாக கூட இருக்கலாம், சார் கூட என்ன கூப்பிட்டு கண்டிக்கலாம், ஏன் இதெல்லாம் இங்க பேசுறீங்கன்னு. மனசு பொங்கி இருந்தேன். 2 நாளா நான் யோசனை பண்ணினே இருந்தேன், இந்த பொதுக்குழுல என்ன பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், இதை நம்ம பதிவு பண்ணி ஆகணும். இங்க வந்திருக்கிற பொதுக்குழு அத்தனை பேருமே நாங்க திவாகரை பார்த்ததெல்லாம் கிடையாது, எங்களுக்கு அரசியல் சொல்லி கொடுத்ததெல்லாம் கிடையாது. சார் சொன்னார் ஒரு டைம், சார் வீட்டில் உட்காந்துக்கிறோம் 18 பேரும், சார் வர்றப்ப எழுந்து கும்பிட்டு உட்காருவோம், திரும்பி போறப்ப எழுவோம். அப்ப என்ன சொன்னார், எங்க இதெல்லாம் அம்மா இருக்கிறப்ப செய்ய வேண்டியது, நீங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள், நீங்க ஜாலியா போங்க, அம்மா இருக்கிறப்ப நீங்க ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைகள் பசங்க, இப்போ நீங்க காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட், காலேஜ் பிரின்சிபால் வந்தாலும் சரி, காலேஜில் இருக்கிற ப்ரொஃபசர் வந்தாலும் சரி, ஹாய் ஹாய்ன்னு சொல்லிட்டு போவாங்க. அந்த மாதிரி அங்க வந்து மதிங்க, எனக்காக எழுந்து உட்காராதீங்கன்னு சொல்லி கூட்ட ஒரு நாகரிகமான அரசியல் தலைவன். மறுக்கவே முடியாது. எனக்கு பதவி பத்திலாம் நான் என்னைக்குமே கேட்டதெல்லாம் கிடையாது. சார் வந்து என்ன சொல்றாரு, பேட்டி கொடுத்தார், ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த பேட்டியில சொல்றார், அது ரொம்ப மனசுக்கு ரொம்ப வருத்தம். அரசியல் சாணிக்கம் என்பது என்ன, அரசியல் என்பது என்ன, நீங்க வந்து இவ்வளவு கட்டுக்கோப்பாக ஒரு 18 எம்எல்ஏ உங்களால வந்து உங்க கூட வந்தது பதிவு போயிடுச்சுன்னு மனசுல உறுத்திட்டு இருக்கு. அதுக்கு என்ன பேட்டி கொடுக்குறீங்க? அமித்ஷா கூப்பிட்டு உங்ககிட்ட பேசுறார், எடப்பாடி கூப்பிட்டு பேசுறார், நான் கூட்டே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சார் அதை பேசவே இல்லை. ஒரு நாள் போறப்ப அது சொல்றார், சார் கடைசியா நான் என்ன சொன்னேன், என் கூட இருக்கிறவங்களுக்கு ஒரு 50 சீட்டு 40 சீட்டு கொடுங்க, அது போதும், எனக்கு கூட சீட்டு வேணாம், என்ன கண்டு எடப்பாடி பயப்படுறாரு, எனக்கு கூட சீட்டு வேண்டாம், என்ன நம்பி வந்தவங்க, நல்லா புரிஞ்சுக்க, என்ன நம்பி வந்தவங்க 18 பேர், என் கூட இருக்கிறவங்க ஒரு 50 சீட்டு கொடுங்க, என்ன வந்து பயப்படுறாரு எடப்பாடி, எனக்கு சீட்டு வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அது சாருடைய பெருந்தன்மை. தயவு செய்து
சாரு நான் அந்த கூட்டத்தில் கேட்கிறேன், இனிமேல் அந்த வார்த்தை எடப்பாடிக்கு தகுதியே கிடையாது. அதிமுக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தோற்றுவிக்கவில்லை என்றால் அதிமுக அழிஞ்சிருக்கும். அதுதான் அரசியல் சாணிக்கம். இன்னைக்கு எல்லாம் சொல்றான், நம்ம அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு கட்சி மட்டும், நம்முடைய தலைவர் சார் வந்து இதை உருவாக்கலனா அதிமுக என்ற கட்சியை அழிச்சிட்டு இருப்பாங்க தமிழ்நாட்டில். இன்னைக்கு நம்மளை கண்டுதான் பயப்படுறான். இன்னைக்கு எடப்பாடி பதவி, எடப்பாடிக்கு இருக்கிறவங்க எப்படின்னு தெரியுமா? ஒரே ஒரு சின்ன கதையை மட்டும் சொல்லிடுறேன், நான் அனுபவிச்சதை சொல்லிடுறேன். திண்டுக்கல் சீனிவாசன் இருக்கார், நான் சட்டமன்ற உறுப்பினர், அவரை பார்க்க போறேன், ஃபாரஸ்ட் மினிஸ்டர். அவரு என் கூட ஒருத்தர் வரார், அவருக்கு மாவட்ட பதவி கொடுக்க சொன்னது அவரு தான். அவருக்கு நிறைய உதவிகள் செய்யறது திண்டுக்கல் சீனிவாசன் தான். அவரும் நானும் தான் அவரை பார்க்க போறோம். நான் எம்எல்ஏன்றதுனால அவர் போய் பேசுறார். என் கூட வந்தவர் என்ன பேசினார் தெரியுமா? அண்ணா, அக்கா வீட்டில் நல்லா இருக்காங்களா? என்ன தம்பி எல்லாம் நல்லா இருக்காங்களா? தம்பி எங்க இருக்கான்? குழந்தைங்க நல்லா இருக்கா? பேர குழந்தைகள் நல்லா இருக்கா? இதெல்லாம் கேட்கிறார். எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டார். சொல்லிட்டு என்ன பண்ணாரு, எம்எல்ஏ நீங்க ஏன் கார்ல உட்காந்துங்க, உன் கூட வர்றவரை உன் கண்டியில வர சொல்லிடுங்கன்ட்டார். சரின்ட்டார். அவர் தானே அவருக்கு நல்ல பழக்கம், அதனால அவரை கூட்டு போறேன். சரி, நான் மந்திரி கார்ல உட்காந்துட்டேன். கார்ல உட்காந்து கொஞ்சம் தூரம் போன உடனே திண்டுக்கல் சீனிவாசன் என்கிட்ட கேட்டாரு, ஏங்க எம்எல்ஏ உன் கூட ஒரு ஆள் வந்தார, அந்த ஆள் யாருங்கன்னு கேட்கிறார். இப்பேற்பட்டவங்க தான் எடப்பாடியோட இருக்காங்க. கூட இருக்கிறவன் பூரா தன்னையே மறந்தவன், தனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாதவன் தான் அதிமுகவை வழிநடத்தினுங்கிறாங்க. சோ அவங்களுக்கு நம்ம பதவி கொடுக்கறதுக்கெல்லாம் இல்ல. இந்த அதிமுக என்ற இயக்கத்தை நம்ம மீட்டெடுத்தே ஆகணும். எப்படி மீட்டெடுக்க போறோம்? நம்முடைய தலைவர் சொல்றார், ஜனநாயக முறைப்படி நம்ம மீட்டெடுத்து ஆகணும். அந்த ஜனநாயக முறைப்படி என்னன்னா, நாம ஜெயிச்சு அந்த அதிமுக மீட்டெடுக்கணும். அதுதானே தவிர தலைவர் வந்து எனக்கு சீட்டு வேண்டாம், அவங்க முதலமைச்சராக நிக்கட்டும், என் கூட வந்தவங்க சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும் அப்படின்னு சொல்றதெல்லாம், அந்த மாதிரி சட்டமன்ற உறுப்பினர் எனக்கெல்லாம் வேணவே வேணாம், எனக்கு சீட்டே கொடுக்காதீங்க. தலைவர் வந்து சட்டமன்ற உறுப்பினராகணும், இந்த தமிழகத்தினுடைய நிரந்தர முதலமைச்சராகணும். அப்படிதான் நாம வந்து வழிநடத்தணுமே தவிர எடப்பாடி பழனிசாமி பத்தில எனக்கு கவலை இல்லை. ஆகவே இங்க வந்திருக்கிற பொதுக்குழு அனைவரும் நன்றாக உழையுங்கள், நமக்கு எதிர்காலம் இருக்கிறது என்று கூறி எனக்கு பேச வாய்ப்பளித்த மாவட்ட மாநில தலைவருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.